அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க உமா சதீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான வரிகள் பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டோட ராணுவ வீரர்களுக்காக. இது ஆக்சுவலா நான் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக எழுதுனது. பட் எனக்கு அன்னைக்கு போஸ்ட் பண்ண டைம் கிடைக்கல. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அதை வீடியோவா போடுறேன். ஓகேவா? வரிகளுக்குள்ள போலாம். நாம் நிம்மதியாக உறங்க அவர்கள் தூக்கத்தை தொலைத்தவர்கள். வீட்டில் தீபாவளி பண்டிகை, நாட்டின் எல்லையில் துப்பாக்கிச் சூடு. பாலைவனத்தில் சுட்டெரிக்கும் சூரியன், வீரனுக்கோ தனியா சுதந்திர தாகம். மணலில் புதைந்த பாதச் சுவடுகள் மறையலாம், ஆனால் இந்தியாவின் வரலாற்றுச் சுவடுகளில் அவர்கள் பதித்து நிலைத்து நிற்பார்கள். சியாச்சினில் பனி மட்டும் உறைவதில்லை, அங்கு நிற்கும் குடும்பத்தாரின் கண்ணீரும் உறைந்து போய் இருக்கிறது. ஆனால் வீரர்களோ உறையாமல் நிற்கிறார்கள். நாம் நாட்டின் எல்லையை வரைபடத்தில் காண்கிறோம், அவர்கள் அதை உயிரால் காக்கிறார்கள். உலக நாடுகளில் ஊருக்கொருவர் இராணுவத்தில் இருக்கலாம், ஆனால் ஒரு ஊரே இராணுவத்தில் இருப்பது நாம் இந்தியாவைத்தான் இருக்கக்கூடும். ஆம், அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கக்மர் என்கிற கிராமம்தான். போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லும் இவர்களின் இரத்தவாடை நிறைந்த சீருடைதான் கம்பீரமாக வந்து சேர்கிறது எல்லையிலிருந்து வீட்டிற்கு. எங்கோ ஒருவர் இறப்பதை கேட்ட செய்திக்கே மாத கணக்கில் துக்கம் அனுசரிப்போம் நாம். அவர்களோ தன் கண் முன்னே நண்பனோ தலைவனோ போரில் இறப்பதை பார்த்த பின்பும் வலிமையான இதயத்தோடு மீண்டும் தன் மரணத்திற்காய் தயாராகி போராடுகிறார்கள், நமக்காகவும் நம் நாட்டிற்காகவும். தாயையும் மனைவியையும் பிரிய துணியும் இவர்கள் தாய் நாட்டை மட்டும் பிரிய துணிவதில்லை, தன் மரணத்தின் இறுதி நொடியை தவிர. நம் சுதந்திர காற்றை சுவாசிக்க அவர்கள் சுதந்திரத்தை ஒவ்வொரு நொடியும் தியாகம் செய்கிறார்கள். தியாகிகள் ஒரு முறை பெற்றுத்தந்த சுதந்திரத்தை காப்பதற்காக ஒவ்வொரு முறையும் எதிரிகளுடன் எல்லையில் போராடுகிறார்கள், நாட்டை பாதுகாக்க. சுவாசித்தால் நாட்டுப்பற்றை மட்டுமே சுவாசிப்பேன், என் உயிரை எல்லையில் மட்டுமே விடுவேன் என்று மரண சாசனத்தை முன்பே எழுதும் ஒவ்வொரு இராணுவ வீரரும் நாம் வணங்க வேண்டியவர்கள். எல்லை என்பது அவனுக்கு ஒரு கோடு அல்ல, அதை தாண்டி வரும் ஆபத்திற்கும் நாட்டிற்கும் நடுவில் அவன் நிற்கும் உயிர்கோடு. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.